ஹாய் ஈவெல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. பஸ் இன்னைக்கு வந்து காலையில பாத்தீங்கன்னாக்க ஒரு அல்ட்ரா வயலட் ஒரு சூப்பர் பைக் இருக்குல்ல, அந்த பைக் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் வந்து நம்ம அந்த போல்ட் இவி சார்ஜர் வந்து புக் பண்ணிட்டாங்க, முன்கூட்டியே புக் பண்ணிட்டாங்க. எனக்கு இது தெரியாமல் என்ன பண்ணேன், இந்த கொமாக்கி வந்து இன்னைக்கு நியூ இயர்ல கொமாக்கி வந்து சார்ஜ் பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வெளியே போவேன்ட்டு சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது உள்ள என்கேஜிங் பிஸி ஆல்ரெடி புக்குன்னு வருது. ஏன் இப்படி வருது, இவங்க யாரும் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறமா பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவர் நேரில் இந்த அங்கே ஆப்பில் காட்டல பார்த்து லொக்கேஷன் பார்த்து வந்துட்டார், வந்து கேட்டார். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா வந்து ஸோ அந்த பைக்கை வந்து சார்ஜ் பண்ணல ஆரம்பித்து என் வீட்டில் வந்து சோலார் செட்டப்பு சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிருப்பேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், கேஷுவலாக எடுத்திருப்பேன். ஸோ இது ஆக்சுவலி சகலகலா டிவியில் போட வேண்டியது, ஈவியில் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, சகலகலா டிவியில் இருக்கவங்க ஆல்மோஸ்ட் தெரியும் நான் வீட்டில் என்னென்ன பண்ணுறப்பேன்னு தெரியும். பட் ஈவில் இருக்கவங்க அந்த அளவுக்கு என்னை எவ்வளோ க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவீங்கன்னு தெரியல எனக்கு. உங்கள் வீட்டில் இதெல்லாம் நீங்கள் பண்ணி செட்டப்லாம் வச்சுக்கோங்க, சரியா? முழுசாக பார்த்துட்டு பாருங்கள். ஓகே, ஹாப்பி நியூ இயர் சார். தொடர்ந்து பாருங்கள். E-Wheeler, ride with pride. நம்ம அல்ட்ரா வயலட், ஓகே, அல்ட்ரா வயலட் வந்து சார்ஜ் பண்ண சொன்னார். வேறு கம்மிங் ஃப்ரம் சார்? பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. எப்படியும் அந்த மேப் வச்சு கண்டுபிடிச்சாங்க. கம்மிங் சார் கம் சார். வரவங்க வாங்க, சார்ஜ் போடுங்கன்னா வாங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஃப்ரீ தான், காசுலாம் கேட்க மாட்டேன். சோலா அவ்வளோ போட்டிருக்கேன்ல, வாங்க. குட் நேம் சார்? கிருஷ்ணா, வெல்கம். பாருங்கள் சார், பாருங்கள் எங்கே போனாலும் ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, ஓகே, சார்ஜர் கார்டு, இது கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்படிதான் இருக்கணும்பா சார். ஓகே, அல்ட்ரா வயலட், வெரி குட். இப்போ என்ன பர்சன்டேஜ் இருக்குது? ஹவு மச் பர்சன்டேஜ்? 10%. இங்கே இருக்குது. ஓகே, ஒரு ரேஞ்ச் வந்து 21 தான் போகும் போல இருக்குது. பாவம், வெறும் 10% பாஸு, தெரியுதுங்களா? அப்படி சார்ஜ். ஸோ இதுலேயே அந்த ஸ்பைக்கு வந்துட்டு பாருங்க பாஸ், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ளக்லேயே பாருங்கள், ஸ்பைக்கு வர சொல்லு ப்ளீஸ். எனக்கு என்னன்னா, இதை எடுத்து வெளியே வைக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து உள்ளே அவங்களுக்கும் மாதிரி இருக்கும். என்ன, ஃபேன்லாம் கொடுக்குறோம், உட்காரத்துக்கு இடம் கொடுக்குறோம், டீ காஃபி கூட கொடுக்க தயாராக தான் இருக்கும், சாப்பாடே போடுறோம், அது விதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, வர மாட்டீங்களே, வந்தால் ஓகே, மலசத்தெல்லாம் வரீங்க, வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்ன, ஃப்ரீ தான், காசுலாம் வாங்க மாட்டேன். எப்படி வாங்க முடியும்? ஷேர் கொடுத்துடலாம், சாப்பிட. இங்கே வை காட்டுது. ஷோ ஆன் ஆகிடுச்சா? ஆன் ஆகிடுச்சு. ஓகே, என்னம்மா? கொடு சாப்பிட கொடு சார். சார் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகே, ரெஸ்ட் ரூம் இருக்குது. லெமன் ஜூஸ். இல்லை, நோ. சிட். குடுமா, குடிப்பார் மாமா. இல்லை, அவர் வேணாம் சொல்லுவார், நம்ம எப்படி விட முடியும்? எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடு, சூப்பராக. எனக்கு சேர்த்தே போடு. சேர்த்தே போடு. ரெஸ்ட் ரூம் இருக்குது சார், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஓகே, டிஸ்பிளே சார்ஜ் ஆகுதா? ஓகே, பிளிங்க் ஆகுது பாருங்க. வெரி குட். 10% இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ பக்காவாக இருக்கு பாருங்க. திஸ் அல்ட்ரா வயலட் ஹவு மச் சார்? ரேஞ்ச் 280 kilometers. Okay, single charge. How much is the battery capacity? 5 kilowatt. 5 kilowatt. Heavy. 5 kilowatts. Okay. It's a fast charging mode is enabled. Yes, sir. This is boost charger. Boosted. Okay. Again, DC. This is boost. AC to DC. AC to DC.
So again, DC even hyper charge mode. How much the cost will comes? Cost this for total. This is 5 lakhs. Okay. Additional extra extended warranty and the wheel cap and all 570. Okay. It's a lithium battery or lithium peroxide? Lithium battery. How much maximum speed? 154. Sir. 154 top speed. 0 to 100 in 5 seconds. Okay. பஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த அல்ட்ரா வயலட் பற்றின பதிவு வந்து ஆல்ரெடி ஒரு 3 வருஷம் முன்னாடியே ஈவிடரில் போட்டிருக்கோம். என்னை வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். சும்மா அந்த கிளிப்பிங் மட்டும் போடுறேன். இல்லை லாஸ்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். லாஸ்ட்டில் வந்து அந்த என் கார்டில் வரும் இல்லை, அதில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அல்ட்ரா வயலட் F77 இதனுடைய லுக்கு, ஸ்பீடு, பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு டிவிஎஸ் நிறுவனமே இது மேலே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ட்ரிப் ஃப்ரம் பெங்களூர் டு புதுச்சேரி. Davangere to Puducherry. ஓகே, அதான் நினச்சேன். ஏன்னா இந்த போகிறவங்க மட்டும் தான் போவாங்க. குட் சார், குட். Total 600 kilometers. ஓகே ஓகே. From Bangalore, Davangere to Bangalore 280. Okay. Bangalore to Puducherry 300. எங்கே போனாலும் பாஸ் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. பயமே வேணாம். ஆனால் எலக்ட்ரிக் வண்டி வாங்கிட்டுமே எல்லாம் இந்த இவ்வளோ இப்போ எவ்வளோ பெரிய ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறாங்க. பெங்களூர் டு புதுச்சேரி. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் சூப்பர் பைக் மாதிரி தான் அது. கேட்டேன், சூப்பர் பைக் தான். 150 போகுதில்ல, பெரிய விஷயம் இல்லை. No. It's nothing. It's my duty. என்னமாச்சு? இல்லையே, பவர் போயிடுச்சு. ஸோ டேரெக்டாக போட்டுடலாம் நம்ம. எஸ். ஸோ வந்து பவர் போயிட்டதுனால இப்போ டேரெக்டாக பேட்டரியிலேருந்து இருக்குது, அதில் போட்டுருக்கோம். ஒர்க் ஆகும். இல்லை எல்லாருக்குமே போயிட்டுருக்கு, பவர் இல்லை. ஒரு சார்ஜ் போட்ட டிவி ஆஃப் பண்ணிடுறேன். போகும்னு நினைக்கிறேன். மேபி போகும். எல்லா செட்டப்பும் கொண்டு இருக்கா பாருங்க. 5 amps to 15 amps அடாப்டரு. ஓகே. மாமி கரண்ட்டு கிடையாது இல்லைங்க மாமி? கரண்ட் இல்லை, பவர் போயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பேட்டரி தான் போயிட்டுருக்கு, பவர் கிடையாது. ஸோ இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தோன்னா வந்து 96% இருக்கு பாஸ். 5 kilowatt பேட்டரி. லோடு பாருங்கள், 3 kilowatt, 3.16 kilowatt, 3 kilowatt கிட்ட லோடு போயிட்டுருக்கு. 5 kilowatt பேட்டரி. 2 kilowatt கரெக்டாக யூஸ் பண்ண பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு 2.5 kilowatt மேபி டிஸ்சார்ஜ் ஆகலாம். கரெக்டு தானே? எடுக்கக்கூடிய பவரை பொறுத்து இருக்குது. அது காலி ஆனாலும் இது பேக்கப்புக்கு கவலையே கிடையாது. ஏதோ ஒன்று மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் அசாதாரணமான சூழ்நிலை வரும்போது பேக்கப்புக்கு வேணும்னு எல்லாம் பிளான் பண்ணி ரெடி பண்ணுது. என்ன வந்தாலும் சமாளிக்கணும். பவர் மட்டும் கட்டாகவே கூடாது. எசென்ஷியல்ஸ் முக்கியமானதெல்லாம் வந்து இயங்கணும்ல. இண்டக்ஷன் ஸ்டவ் சமைச்சு தான் ஆகணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. கிரைண்டர் போட்டுருந்தாங்க அம்மா, இப்போ ஓடி தான் ஆகணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. மேபி ஃபேன் லைட்லாம் வேணால் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து கிடக்கலாம். அடிஷ்னல் பேக்கப் வேணும்னு அதை கூட நாங்கள் ஆஃப் பண்ணுறதே கிடையாது. எப்போ பார்த்தா ஓடி தான் கிடக்கும். ஏசி, ஸ்டுடியோ ஏசி இப்போ ஒர்க் இல்லை, அதனால் சும்மா உட்காந்துருக்கேன். இல்லைன்னா ஸ்டுடியோ ஏசியும் ஓடும். 500 watts தானே சின்ஃபின் ஏசி, அதுவும் ஓடும். சோலார் போடுங்க பாஸ், போடுங்க பாஸ். எவ்வளோ தடவை சொல்கிறேன், இது எவ்வளோ சொல்கிறேன் நான். நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. சொந்த வீடு கட்டுறீங்க, ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வீடு கட்டுறீங்க அப்படின்னா கூட ஒரு 2 லட்சம் பிளான் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. எல்லாமே இயங்கும், ஏசி உட்பட எல்லாமே இயங்கும். கரெக்டாக ரெட்டு வந்துச்சு பாருங்கள். ஏன்னா வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது, ரெட்டு வந்துச்சு. பவர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது க்ரீனுக்கு மாறிடும். ஓகே. ஃபால்ட் கோட் 9 என்ன அர்த்தம்னா கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். டிஸ்சார்ஜிங் போய்ட்டு பார்ப்போம். அதே 3.19 கரண்ட் வந்துச்சுப்பா. பிஎம் சவுண்ட் கிடச்சி கீழே. ஓகே. இது பாருங்க சார், க்ரீன் பிளிங்காக க்ரீனுக்கு மாறிடும் பாருங்கள். இப்படி ஸ்டேபிள் ஆகிடும். ஓகே. பவர் வந்து இங்கேயும் காட்டும் பாருங்கள், மேலே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் பாருங்கள். மேலே 000 காட்டுதா, இந்த இடம் வந்து பவர் உள்ள வந்தோன்னு வந்துடும் பாருங்கள். மேலே சிக்னல் காட்டிடுச்சு நார்மலில்,
பட்டனை மாறுறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அது வந்து அப்சர்வேஷன் எடுத்துக்கிட்டு மாறும். டிக்கன் சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ பாருங்கள் வந்துருச்சா பஸ்ஸு. இப்போ கீழே வந்து 3.2 கிலோவாட் வந்து மேலே லோடுக்கு போயிடுச்சு பாருங்கள், ஈபிக்கு போயிடுச்சு பாருங்கள். மொத்தம் யூஸ் ஆகி பாருங்க பஸ் 5 கிலோவாட் கிட்ட வந்து மொத்தமாக வீடு ஃபுல்லாக இப்போ யூஸ் ஆகுது. ஈபிலேருந்து எடுக்குது. இப்போ சார்ஜ் இதுவும் சார்ஜ் பண்ணணும் வந்து ஒரு 10 நிமிஷமாக கரண்ட் இல்லைல்ல. இப்போ வந்து பேட்டரிலேருந்து எடுத்த உடனே திருப்பி பேட்டரிக்கும் சார்ஜ் பண்ணல, அந்த லோடு தான் மொத்தம் காட்டுது. நான் பாசு வெல்டிங்லாம் போட்டு அடின்னு அடிப்பேன், மனசாட்சியெல்லாம் அடிப்பேன். பார்த்துக்கலாம் விடு, ஏதாவது ஒன்றா இருக்காங்க மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு ஆவர்த்தான் ஓட்டம் போனேன். இவ்வளோ வெல்டிங் எல்லாங்க இங்கே உள்ள எல்லாமேங்க ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்து சோலாரில் பண்ணால் தான் வெல்டிங்லாம், சான்ஸே கிடையாது. சரி எவ்வளோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு காட்டுற மாதிரி ஒரு பஸ் கிட்டத்தட்ட 5400 பாருங்கள், 555 45 5559 வாட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. 5 கிலோவாட்டுக்கு மேலே 5.5 கிலோவாட்டுக்கு மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ ரன்னிங். ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எனி டைம் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பயம் இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப் கிரேட் எல்லார் வீட்லையும் ஏதாவது கரண்ட் போயிடுச்சுன்னா ஒர்க் ஆகாது இல்லையா, அதனால் வந்து ஆஃப் கிரேட் அதுவும் பிளான் பண்ணிக்கங்க. ஒரு மினிமம் ஒரு 2 to 3 கிலோவாட் இருந்தால் வீட்டுக்கு சாதாரண வீட்டுக்கு போகிறோம். நான்லாம் வந்து கொல்லுப்படுத்தி போய் போட்டு வச்சுருக்கேன், அது வேறு விஷயம். என்னவே யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இது பார்த்தோன்னா வந்து LFP4 தான் சிலிண்ட்ரிக்கல் பேட்டரி. என்ன இது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம நந்தினி டார்க் இது வந்து ப்ரெஸ்மேட்டிக். இது வந்து அப்படியே மாடு மாதிரி வேலைச்சு, காட்டு மாடு மாதிரி வேலைச்சு, பயங்கரமாக ரஃப் அண்ட் டஃப். இதெல்லாம் என்ன ஏசி மனசாட்சியே இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு வேணும்னா கொளுத்துவேன். அன்றைக்கின்னு பார்த்தா அடின்னு அடிப்பேன் நான். ஆனால் ஈவியில் மட்டும் இதை சார்ஜ் பண்ணவே விடவே மாட்டேன். ஈவி எப்போவுமே ஆஃபில் தான் இருக்கும். மேலே பார்த்து சுவிட்ச் பாருங்கள் ஆஃபில் இருப்பாரு, சோலார் தான் சார்ஜ் ஆகும். வெறும் 3 பேனல் 450 வாட்ஸ் பேனல், 3 பேனல் லூம் பேனலில் ஓடுது. ஓகே லோடு பார்த்தா 19 ஆம்ஸ் 19.2 ஆம்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் அம்மா பாருங்கள் கிரைண்டர் போட்டிருக்காங்க, கிரைண்டர் ஓடி இப்போ ஆஃப் ஆகிடுது. என்ன சொல்லுமா அப்படிங்கிட்டோமா முடியல. ஹீட்டிங் இஷ்யூ இஸ் தேர் நோ ஹீட் ஆகுது பாரு, பட்டோன்னே ஹீட் ஆகுது இல்லைனா அதுக்கு தான் 5 ஆம்ஸ் போடக்கூடாது பஸ்ஸு, புரியுதுங்களா? எமர்ஜென்சிக்கு ஓகே, எமர்ஜென்சி சுச்சுவேஷனும் ஓகே. எப்படி ஹீட் ஆகுது பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாகவே. அதனால் வந்து நார்மலாக இருந்தாலும் அது நம்ம டேரெக்டாக 15 ஆம்ஸ் போகிறது தான் கரெக்ட். வீட்டில் பார்த்தா வந்து 30 kV ஆயில் கூல்டு ஸ்டெபிலைசர். இது ஃபுல்லாக வந்து ஆயில் கூல்டு ஸ்டெபிலைசர் போட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 45 ஆம்ஸ் நினைக்கிறேன், 45 ஆம்ஸ் தாங்கக்கூடிய ஸ்டெபிலைசர் ஈச் ஃபேஸ். மேக்ஸிமம் ஃபார் பீக் சொல்கிறேன். சரி இந்த ஸ்டெபிலைசர் பற்றின பதிவு ஒரு நாளைக்கு நான் போடுறேன், எங்கே வாங்கினேன் என்ன ஏதுன்னு சொல்லி. ஃபுல் காப்பர் கொஞ்சம் காஸ்ட்லி ஆச்சு, நல்லா இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் கிட்ட ஆச்சு போட்டு. ஓகே அது நல்லா தான் இருக்குது. அதுக்கான நம்பர் நான் ஒரு பதிவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபேக்டரியில் போய் சின்ன இடம் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் அப்புறமா தனி பதிவாக போடுறேன். நான் பஸ்ஸு செயின் வைக்க செப்பரேட் மோட்டர் பஸ்ஸு இல்லை, செப்பரேட் மோட்டர். வெரி குட். எவ்வளோ % ஆயிருக்கு? 35% ஆயிருக்கு பஸ்ஸு. சார்ஜிங் பொறுமையாக தான் ஆகுது. 93 கிலோமீட்டர் போகலான்னு சொல்லுது. சரி பஸ் அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடுறேன். எப்படியும் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நான் இன்றைக்கி நியூ இயர் வேறு, அங்கே மனசுத்துற வழியில் வந்து அன்னதானம் போடுவாங்க, நல்லாயிருக்கும். போய் சாப்பிட்டதில்ல. நன்றி. முன்னாடி நிற்கிது, முன்னாடியே இருக்கட்டும். யா வெரி நைஸ். Almost 3 hours, right? Yes, almost 3 hours. Okay. 10% வந்தார் பஸ், 100% ஆயிடுச்சு. Yes. 3 hours ஃபுல் ஆயிடுச்சு. Okay. Thank you. Sir is a very good host and I like to come again. Yeah, please. Always welcome. This is a very nice place to charge. You can check with Volt. Yes. And very well. Thank you. Where is it? Okay, 85% bus. Yes. Okay. 85% range is 226 pala. Okay, good. Please subscribe to E-Wheeler. Thank you. Thank you, sir. Thank you, sir. பஸ் நான் ஞானியா மாறுறது உங்களுக்கு தெரியுமா? சகலகலா டிவில ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கு, உள்ள போய் பாருங்க. எப்படி பேசுற? கொஞ்சம் நஞ்சமா பட்டது ஞானி ஆயிட்டல்ல.